வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம். தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு. இன்று நாசிக்கில் இருந்து திருமதி முத்து விஜயா அவர்களின் குரலில் பதிவை கேட்டு கொண்டாடுவோம். வாங்கள் பதிவை கேட்கலாம். வணக்கம். எனது சிறுவயது காலத்தில் முழு பரீட்சை விடுமுறை வரும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் எங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவார்கள். அவர்களுக்கு ஏதாவது இனிப்பு செய்து கொடுத்து மகிழ்வது வழக்கம். நாங்கள் அவியரிசி எனும் இனிப்பு வீட்டிலேயே செய்வோம். இந்த அவியரிசிக்கு தேங்காய் இல்லாமல் செய்ய முடியாது. அவியரிசியின் செய்முறை: உலை வைத்து ஒரு கொதி வந்தவுடன் பச்சரிசியை களைந்து எடுத்து அதில் போட வேண்டும். பிறகு அரை வேக்காடு அரிசி வெந்தவுடன் வெல்லத்தை அதில் போட வேண்டும். பிறகு தேங்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை எடுத்து அவியரிசியில் சேர்க்க வேண்டும். இவை மூன்றும் சேர்த்து நமக்கு சுவையான இனிப்பு தயாராகிவிடும். நாங்கள் அனைவரும் கண்மாயில் குளிப்பது, ஆற்றில் குளிப்பது என மிகவும் சந்தோஷமான காலங்கள் அது. மறக்க முடியாத நாட்கள். மிகவும் அருமையாக இருக்கும். மணிக்கணக்கில் குளிப்பதால் உடல் வறண்டு காணப்படும். வீட்டிற்கு வந்தவுடன் உடம்பு முழுவதும் தேங்காய் எண்ணெயை தேய்ப்பது வழக்கமாக வைத்திருந்தோம். தேங்காய் எண்ணெய் தேய்த்து விட்டால் உடலில் இருக்கும் ஆற்றில் அடிபட்ட காயங்கள் இது எல்லாமே மறைந்துவிடும். நமக்கு தொந்தரவாக இருக்காது. அதற்காக எப்பொழுதும் குளிப்பதற்கு முன்பும் குளிப்பதற்கு பின்பும் தேங்காய் எண்ணெயை உடலில் தேய்ப்பது மிகவும் நல்லது. மூட்டு சம்பந்தமாக எலும்புகளில் வலிகள் எதுவும் சீக்கிரமே வராது. ரொம்ப நல்லது. எண்ணெயை தேய்த்து உங்கள் உடல்நலத்தை காற்றுக்கொள்ளுங்கள். அன்புடன் முத்து விஜயா. என் அண்ணி அவர்களின் குரலில் ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பதிவும் இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும். பிரைவேட் மெசேஜ் மூலமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம். நீங்களும் குறிஞ்சி கோல்ட் பிரஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி.com என்ற வெப்சைட் மூலமாக ஆர்டர் செய்யவும். விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம். தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. நன்றி, வணக்கம்.